சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. இன்று சட்டசபையில் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சபாநாயகர் அப்பாவு மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வந்து பதவி பறிப்பதற்கான ஏற்பாடுகளை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்படுகிறார். குறிப்பாக அனைத்து எம்எல்ஏக்களும் எடப்பாடி பழனிசாமிற்கு ஆதரவாக இன்று களத்தில் இறங்குவார்கள் என்றும் ஏற்கனவே நாம் பதிவு செய்திருந்தோம். சபாநாயகர் தவறு நடந்தாலும் தவறு இல்லாமல் இருந்தாலும் திமுகவிற்கு ஆதரவாக செயல்படுவதற்கு ஏன் அவருக்கு சபாநாயகர் பதவி? கடந்த முறை நாம் பார்க்கும் பொழுது தனபால் அவர்களாக இருக்கட்டும், ஜெயக்குமாராக இருக்கட்டும், சபாநாயகராக இருந்த பொழுது சரியாக தீர்மானம் திமுகவினர்கள் எதிர்க்கட்சியாக இருந்த பொழுது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வரும் நினைத்தார்கள் என்றால் ஓட்டுக்கள் மூலமாக அதை நிறைவேற்றினார்கள். தனபாலாக இருந்தாலும் சரி, ஜெயக்குமாராக இருந்தாலும் சரி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கும் பொழுதே தீர்மானத்தை சபாநாயகர் தன்னிச்சையாக முடிவுகளை எடுத்தார்கள். ஆனால் இப்பொழுது சபாநாயகராக இருக்கக்கூடிய அப்பாவு அவர்களது பதவி முழுக்க திமுகவிற்கு ஆதரவாக ஒருதலை பட்சமாக இருப்பதன் காரணமாகத்தான் இந்த முடிவை எடப்பாடி பழனிசாமி அவர்களது தலைமையிலான எதிர்க்கட்சியினர்கள் எடுத்திருக்கிறார்கள். பட்ஜெட் தாக்கல் முதல் நாள் கூட்டத்தின் பொழுது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிக முக்கியமான நபராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள், துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் அவர்கள் திமுக பட்ஜெட் தாக்கல் பற்றி கேள்விகளை எழுப்பும் பொழுதே அவரை அமர வைத்துள்ளார். அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேள்விகளை கேட்கும் பொழுதும் அவரை அமர வைத்திருக்கிறார் சபாநாயகர். மேலும் இவர்களது கேள்விகளை ஒளிபரப்பாமலும் தடுத்துள்ளார் சபாநாயகர். இது எப்படி? இதற்கு ஏன் சட்டசபையை கூட்ட வேண்டும்? திமுகவினர்கள் மட்டுமே வந்து பேசிவிட்டு செல்லலாமே. எப்படி மக்களவையில் 40 எம்பிக்கள் நேரடியாக சென்று கேண்டீனில் பாதி விலையில் கிடைக்கக்கூடிய போண்டா பஜ்ஜிகளை சாப்பிட்டுவிட்டு செல்கிறார்களோ அதேபோல் சட்டசபையில் திமுகவினர்கள் மட்டும் இருந்துவிட்டு செல்லலாமே என்ற கேள்வியை தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சட்டசபைக்கு வெளியே செய்தியாளர்களது சந்திப்பின் பொழுது பேசியிருக்கிறார்கள். இன்று நடைபெறக்கூடிய இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தில் சபாநாயகர் இருக்கையில் அப்பாவு இருக்க மாட்டார். துணை சபாநாயகராக இருக்கக்கூடியவர் தான் சபாநாயகர் இருக்கையில் இருந்து இன்று நடக்கக்கூடிய விவாதம் முழுமையாக சபாநாயகர் அப்பாவு அவர்களுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வரப்பட்டால் அவரது பதவி முழுமையாக பறிக்கப்படும். காரணம், பாஜகவின் எம்எல்ஏக்களும் சுயேட்சை எம்எல்ஏக்களும் அதிமுகவிற்கு சாதகமாக இருப்பதால் நிச்சயம் சபாநாயகருக்கு எதிராக ஒரு ஓட்டுக்கள் அதிகமாகி விழுந்தாலும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தேர்வு செய்யப்பட்ட சபாநாயகர் அப்பாவு அவர்களது பதவி பறிக்கப்படும் என்ற தகவல் தான் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இது சரியத்தவரா என்பதை கூறுங்கள்.